வரும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முதல்வர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கடிதங்கள் அனைத்தையும் அவரவர் மாநில மொழியிலேயே எழுதப்போவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கை தொடர்பாக மாநிலங்களவை விவாதத்தில் பேசிய அமித் ஷா, மொழி சார்ந்து ஏற்கனவே நிறைய பிரச்சினைகள் நடந்துவிட்டதாகவும் இனிமேலும் அவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன், மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா ஆகியோர் மத்திய அமைச்சகங்களுக்கு தாங்கள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்கு ஹிந்தியில் பதிலளிக்கப்பட்டதாக கூறியது சர்ச்சையானது. இந்த பின்னணியில் அமித் ஷாவின் அறிவிப்பு மத்திய அரசின் தொடர்பு மொழி விவகாரத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி விமர்சித்துள்ளார். இந்த தீர்ப்பை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் சமூகத்தை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல இதுபோன்ற தீர்ப்பு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா, ஒரு பெண்ணின் ஆடையை களைவது, அவரது நெஞ்சில் கை வைப்பது போன்ற விஷயங்களை பாலியல் வன்கொடுமை முயற்சிக்கான ஆதாரங்களாக கருத முடியாது என தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஊழல் நிறைந்த அரசாங்கம் இருப்பதாக அக்கட்சி எம்எல்ஏவை குற்றம் சாட்டியுள்ளார். கிழிந்த ஆடையுடன் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ நந்த்கிஷோர் குர்ஜார் தனது ஆடைகளை காவல்துறையினர் கிழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை அதிகாரிகள் தவறாக வழிநடத்தி அரசு கஜானாவை சூறையாடுவதாகவும், அமானுஷ்ய கலைகளை பயன்படுத்தி முதல்வரின் மூளையை தலைமை செயலாளர் கட்டிப்போட்டுவிட்டதாகவும் கூறியுள்ளார். தலைமைச் செயலாளர் உலகிலேயே மிகவும் ஊழல் நிறைந்த அதிகாரி எனவும், அயோத்தி நிலங்களை அதிகாரிகள் அபகரித்துக் கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், பாஜகவின் ஆட்சியில் எங்கும் பரவியுள்ள அநீதி மற்றும் ஊழலை பாஜக உறுப்பினர்களே வெளிப்படுத்துவதாக சாடியுள்ளார். டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சர்வதேச வணிக தலைவராக பேமன் கார்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மெக்கானிக்கல் இன்ஜினியரான பேமன் கார்கர் நிதி, உத்தி மற்றும் தலைமைத்துவத்தில் MBA பட்டம் பெற்றவர். நிசான் நிறுவனத்தின் சொகுசு காரான இன்ஃபினிட்டியின் சர்வதேச தலைவர். டச்சன் பிராண்டின் மத்திய கிழக்கு இந்திய பிராந்திய தலைமை செயல் அதிகாரி மற்றும் மூத்த துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். பேமன் நியமனம் தொடர்பாக டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், துபாயிலிருந்து அவர் இந்த பணியை மேற்கொள்வார் எனவும், டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் செயல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணனிடம் தனது வணிக செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை இவர் சமர்ப்பிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் சமீபத்திய செயல்பாடுகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் சமீப காலமாக கட்சிக்குள்ளும் பொதுவெளியிலும் நிதிஷ்குமார் நடந்து கொள்ளும் விதம் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இது வாக்காளர்கள் மத்தியில் தவறான பிம்பத்தை ஏற்படுத்தும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணியில் உள்ள பாஜக எண்ணுவதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகள் உள்ளிட்டவை ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கு சாதகமாக மாறிவிடும் என கருதும் பாஜக நிதிஷ்குமாரிடம் இது தொடர்பாக விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது நிதிஷ்குமார் அதனை அவமதிக்கும் விதத்தில் செயல்பட்டது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. IPL 18வது சீசன் இன்று தொடங்க இருக்கும் நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஓவியர் ஒருவர் 50,000 புளியங்குட்டைகளை கொண்டு விராட் கோலியின் உருவப்படத்தை வரைந்தது கவனம் பெற்றுள்ளது. ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓவியர் புருஷோத்தமன் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியின் தீவிர ரசிகர். இவர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் 50,000 புளியங்குட்டைகளை கொண்டு IPL தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடும் விராட் கோலியின் உருவப்படத்தை வரைந்துள்ளார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கோலியின் ரசிகர்களின் பாராட்டை பெற்று வருகிறது. மத்திய அரசு ஒதுக்கிய 2,90,000 கோடி ரூபாய் நிதியில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் பாதி விழுக்காடு வீணடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மத்திய அரசின் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வீடுகள் கட்டும் திட்டம், சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக மாநிலங்களுக்கு 10,10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் 28 விழுக்காடு நிதியை, அதாவது 2,90,000 கோடி ரூபாய் நிதியை 19 மாநிலங்கள் செலவு செய்யாமல் அப்படியே வைத்துள்ளதாக ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. சில தினங்களில் நடப்பு நிதியாண்டு முடிவுக்கு வரும் நிலையில் செலவு செய்யப்படாத நிதி மீண்டும் மத்திய அரசின் கணக்கிற்கு சென்றுவிடும். மூலதன செலவின தொகையை வீணடித்த 19 மாநிலங்களில் மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் சுமார் 50 விழுக்காடு நிதியை செலவு செய்யாமல் வைத்திருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தை தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருப்பது கவனிக்கத்தக்கது. ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூருக்கு திரும்பும் வடமாநில தொழிலாளர்கள் காவலர்களின் பரிசோதனைக்கு பிறகே ரயில் நிலையத்திலிருந்து நகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஹோலி பண்டிகையை கொண்டாட சென்றிருந்த நிலையில் தன்பாத், ஆலப்புழா ரயில்கள் மூலம் திருப்பூருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இச்சூழலை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் கடத்தி வருவதற்கு வாய்ப்பிருப்பதால் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இனி அடுத்தடுத்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொல்லப்பட்ட வழக்கில் +1 மாணவர் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஜாகிர் உசேன் பிஜிலி பள்ளிவாசலிலிருந்து வெளிவரும்போது கொலையாளிகளுக்கு +1 மாணவர் ஒருவர் தகவல் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஜாகிர் உசேன் கொல்லப்பட்டுள்ளார். திட்டமிட்ட கொலைக்கு உதவியதாக +1 மாணவர் கைது செய்யப்பட்டார். ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் 4 பேரை காவல்துறையினர் சந்தேகித்த நிலையில் 2 தாங்களாகவே சரணடைந்தனர். கொலையில் முக்கிய நபராக தேடப்பட்ட கிருஷ்ணமூர்த்தியை காவல்துறையினர் சுட்டு பிடித்த நிலையில் அவரது மனைவி நூர் நிஷா தலைமறைவாகியுள்ளார். மதுரையில் வழக்கறிஞரை கடத்திய வழக்கில் கைதானவர்களில் 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்வேலும் அவரது கார் ஓட்டுநரும் மதுரை ஆட்சியரகம் அருகே கடத்தப்பட்டனர். தகவல் அறிந்த தல்லாக்குளம் காவல்துறையினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே காரை மடக்கி பிடித்து 2 மீட்டனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் செந்தில்வேலை கடத்தியதாக ராஜ்குமார், கௌதம், மாரிமுத்து, ஸ்ரீகாந்த் ஆகியோரை கைது செய்தனர். அப்போது தப்ப முயன்ற கௌதமிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மற்ற 3 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டதால் அவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். $50 சென்ட் விளைநிலத்திற்கு 2 நிமிடங்களில் மருந்து தெளிக்கும் வகையில் புதிய கருவி ஒன்றை மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் பயிலும் மாணவர்கள் விளைநிலங்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்து தெளிக்கும் போது நேர விரயம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கருவியை வடிவமைத்துள்ளனர். 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிலிண்டரில் மருந்தை நிரப்பி ஏர் பிரஷர் அளித்து வயல்வெளியில் ஏற்கனவே அளவெடுத்து பொருத்தப்பட்டுள்ள குழாய் மூலம் தெளிக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பின் மூலம் பூச்சிக்கொல்லிகளால் விவசாயிகளுக்கு நேரிடும் பாதிப்புகள் தடுக்கப்படும் என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நலன் தீர்த்த குளத்தில் நீராடி சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் நடிகை ஷாலினி மகனுடன் சுவாமி தரிசனம் செய்தார். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. நடிகர் அஜித்குமாரின் மனைவியும் நடிகையுமான ஷாலினி மகன் மற்றும் உறவினர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது.
லிவ் டுகெதர் உறவில் இருந்த நீதிமன்ற உதவியாளருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுத்த வழக்கில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்றம் கடிந்து கொண்டது. லிவ் டுகெதர் முறையில் வாழ்க்கை நடத்துவது சட்டப்படி குற்றமல்ல என உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், நடுவர் நீதிமன்ற நீதிபதி பழமைவாத போக்கில் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தனர். திருமணத்தை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமில்லை என தெரிவித்த நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது எனவும் குறிப்பிட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சென்னை நீதிமன்ற தலைமை பதிவாளர் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவாரூர் குடவாசல் நீதிமன்றத்தில் உதவியாளராக பணி செய்த பெண் மகப்பேறு விடுப்பு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டதாக வழக்கு தொடுத்தார். லிவ் இன் உறவிலிருந்து பின்னர் மறுமணம் செய்து கொண்டதால் விடுப்பு நிராகரிக்கப்பட்டதாகவும் அப்பெண் தெரிவித்திருந்தார். முடிகொட்டும் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு, ஒரு சில நாட்களிலேயே மீண்டும் முடி வளரும் அதிசயம் என்பது போன்ற விளம்பரத்தை நம்பி அதிசய முகாம்களில் பங்கேற்ற 60க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் சங்ரூர் என்ற நகரத்தில் அதிசயம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சில நாட்களிலேயே முடி வளரும் என்று கூறி தலையில் தடவிக்கொள்ள கலவை ஒன்றை அளித்ததாக தெரிகிறது. அதனை தலையில் தடவிக்கொண்ட பலருக்கு தீவிர கண்ணெரிச்சல் ஏற்பட்ட நிலையில் 65 பேர் அருகே உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வியாழக்கிழமையன்று கொல்லப்பட்ட 30 மாவோயிஸ்டுகளில் 16 பேர் பெண்கள் என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மற்றும் காங்கேர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே மோதல் நடந்தது. இதில் பீஜப்பூரில் 26 மாவோயிஸ்டுகளும் காங்கேரில் 4 மாவோயிஸ்டுகளும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த இரட்டை தாக்குதலில் கொல்லப்பட்ட 30 மாவோயிஸ்டுகளில் 16 பேர் பெண்கள் என்று சத்தீஸ்கரின் பஸ்தர் சரக காவல்துறை ஐஜி சுந்தர்ராஜ் கூறியுள்ளார். கொல்லப்பட்டவர்களிடமிருந்து ஸ்னைப்பர், AK-47, கிரினேடுகள் உள்ளிட்ட உயர் ரக ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்த சுந்தர்ராஜ், இதன் மூலம் கொல்லப்பட்டவர்கள் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய புள்ளிகள் என்று தெரிய வருவதாக கூறினார். மத்திய அரசு ஒதுக்கிய 2,90,000 கோடி ரூபாய் நிதியில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்கள் பாதி விழுக்காடு வீணடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வீடுகள் கட்டும் திட்டம், சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக மாநிலங்களுக்கு 10,10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் 28 விழுக்காடு நிதியை, அதாவது 2,90,000 கோடி ரூபாய் நிதியை 19 மாநிலங்கள் செலவு செய்யாமல் அப்படியே வைத்துள்ளதாக ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. சில தினங்களில் நடப்பு நிதியாண்டு முடிவுக்கு வரும் நிலையில் செலவு செய்யப்படாத நிதி மீண்டும் மத்திய அரசின் கணக்கிற்கு சென்றுவிடும். மூலதன செலவின தொகையை வீணடித்த 19 மாநிலங்களில் மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் சுமார் 50 விழுக்காடு நிதியை செலவு செய்யாமல் வைத்திருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மேற்குவங்கத்தை தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருப்பது கவனிக்கத்தக்கது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் சமீபத்திய செயல்பாடுகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் சமீப காலமாக கட்சிக்குள்ளும் பொதுவெளியிலும் நிதிஷ்குமார் நடந்து கொள்ளும் விதம் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இது வாக்காளர்கள் மத்தியில் தவறான பிம்பத்தை ஏற்படுத்தும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணியில் உள்ள பாஜக எண்ணுவதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகள் உள்ளிட்டவை ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கு சாதகமாக மாறிவிடும் என கருதும் பாஜக நிதிஷ்குமாரிடம் இது தொடர்பாக விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது நிதிஷ்குமார் அதனை அவமதிக்கும் விதத்தில் செயல்பட்டது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூரில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடமாடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெருங்களத்தூரில் உள்ள புத்தர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுற்றித் திரிவதோடு வீடுகளின் கதவுகளை தட்டி அட்டகாசம் செய்து வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளுடன் காவல்துறை உதவியை நாடியுள்ளனர். அதன்படி விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழ் பிரபு என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் மீது ஏற்கனவே சேலையூர் காவல் நிலையத்தில் இதுபோன்ற வழக்கு விசாரணை இருப்பது தெரியவந்துள்ளது. கைதான நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சர்வதேச வணிக தலைவராக பேமன் கார்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மெக்கானிக்கல் இன்ஜினியரான பேமன் கார்கர் நிதி, உத்தி மற்றும் தலைமைத்துவத்தில் MBA பட்டம் பெற்றுள்ளார். நிசான் நிறுவனத்தின் சொகுசு காரான இன்ஃபினிட்டியின் சர்வதேச தலைவர், டட்சன் பிராண்டின் மத்திய கிழக்கு இந்திய பிராந்திய தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் மூத்த துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை பேமன் கார்கர் வகித்திருக்கிறார். பேமன் நியமனம் தொடர்பாக டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துபாயிலிருந்து அவர் பணியை மேற்கொள்வார் என்றும், டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் செயல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணனிடம் தனது வணிக செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை பேமன் கார்கர் சமர்ப்பிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிக்கொட்டும் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வு, ஒரு சில நாட்களிலேயே மீண்டும் முடி வளரும் அதிசயம் என்ற விளம்பரத்தை நம்பி அதிசய முகாமில் பங்கேற்ற 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் சங்ரூர் நகரில் அதிசயம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சில நாட்களிலேயே முடிவளரும் என்று கூறி தலையில் தடவிக்கொள்ள கலவை ஒன்றை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை தலையில் தடவிக்கொண்ட பலருக்கு தீவிர கண்ணெரிச்சல் ஏற்பட்ட நிலையில் 65 பேர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிரியாவில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வரும் வேளையில் குர்து இன மக்கள் வசந்த காலத்தை ஆடல் பாடலுடன் உற்சாகமாக வரவேற்றனர். கேமிஷ்லி நகரில் கூடிய குர்து இன மக்கள் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து கொண்டு இசைக்கருவிகளை இசைத்து வசந்த காலத்தை வரவேற்றனர். ஆண்கள், பெண்கள் குழுவாக இணைந்து பல்வேறு விளையாட்டுகளிலும் ஈடுபட்டனர். ஆசாத் ஆட்சி கவிழ்ந்த பிறகு வரும் முதல் வசந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாட இருப்பதாக குர்து இன மக்கள் தெரிவித்துள்ளனர். இன மோதலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு மணிப்பூர் சென்றுள்ளது. வன்முறைகளால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இடம்பெயர்ந்து நிவாரண முகாம்களில் வாழும் மக்களை அந்த குழு சந்தித்து பேசியுள்ளது. அப்போது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க பாடுபடுமாறு மக்களை நீதிபதி BR கவாய் கேட்டுக்கொண்டார். இந்த குழுவுடன் மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியும் சென்றிருந்தார். இதை தவிர சட்ட மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம்களையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர். நீதிபதி BR கவாய் தலைமையில் அந்த குழுவை மணிப்பூர் விமான நிலையத்தில் வழக்கறிஞர்கள் குழு வரவேற்றது. இதற்கிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் 6 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு மணிப்பூர் சென்றுள்ளதை வரவேற்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க நீதிபதிகள் வந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி எப்போது வரப்போகிறார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடக மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாண்டியாவில் கன்னட அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்களில் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். சிக்மங்களூரில் கன்னட அமைப்பினர் வற்புறுத்தி கடைகளை அடைக்கச் செய்ததால் காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். கர்நாடகா மராட்டியம் இடையே மொழி பிரச்சினை தீவிரமெடுத்துள்ள நிலையில் மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடகா மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் ஒரு சில இடங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கின. அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினரும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் 356 நீதிபதிகளின் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் சுதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 217 மற்றும் 224 என கீழ் வகுக்கப்பட்ட நடைமுறைகளின்படி தேர்வு செய்யப்படுவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள 25 உயர்நீதிமன்றங்களில் மொத்தம் 1122 பணியிடங்கள் இருக்கும் சூழலில் 766 நீதிபதிகள் பணியாற்றி வருவதாகவும் 356 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விளக்கியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் 75 நீதிபதிகள் பணியிடங்களில் 65 பேர் பணியில் இருப்பதாகவும் 3 நீதிபதிகளுக்கான பரிந்துரைகள் தற்போது செயல்முறையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
நெல்லையில் தொழுநோய் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்ட அண்ணனை கருணை கொலை செய்ய அனுமதி தர வேண்டும் என்று பெண் ஒருவர் முன்வைத்துள்ள கோரிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்து வரும் நிலையில் இவரது சகோதரர் மகாராஜன் என்பவர் மனநலம் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பல ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வரும் அவரை வீட்டில் கயிறு கட்டி வைக்க வேண்டிய நிலை உள்ளது. கணவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு பணிக்கு செல்ல முடியாத நிலையில் மற்றொரு சகோதரருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பால் கால் அகற்றப்பட்டுள்ளது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் மகாலட்சுமி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார். தனது சகோதரருக்கு உரிய சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவரை கருணை கொலை செய்துவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப டார்ச்சல் ஆக போய் தான் எங்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலையா இருக்கு. அதாவது தங்கச்சி இருக்கும்போது நீ பண்ணு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்றாங்க. என்ன டார்ச்சர் பண்றாங்க? என்ன பிரச்சனை பண்றாங்க? அதாவது அவன் இருக்க கூடாது அப்படின்னு. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தயாரித்த செயற்கைக்கோள் ட்ரோன் தொழில்நுட்ப உதவியுடன் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் லேனா விளக்கு அருகே மவுண்ட் ஜியோன் என்ற தனியார் பள்ளியின் விண்வெளி அறிவியல் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் சிறிய அளவிலான செயற்கைக்கோளை தயாரித்துள்ளனர். இதை நோவா ஏரோஸ்பேஸ் என்ற ட்ரோன் ஆபரேட்டர்கள் பயிற்சி நிறுவனத்தின் உதவியோடு ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விண்வெளியில் செலுத்தியுள்ளனர். பொதுவாக ராக்கெட் மூலமாகவே அல்லது ஹீலியம் பலூன் மூலமாகவோ செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. இந்தியாவில் முதல் முறையாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறிய அளவிலான செயற்கைக்கோள் கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டர் உயரம் சென்று வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், ஈரப்பதம், காற்றின் வேகம், காற்றின் தரம் ஆகியவை பற்றிய தரவுகளை இதில் பொருத்தப்பட்ட சென்சார் கருவி மூலமாக சேகரித்து உடனுக்குடன் அனுப்பியதை LED திரையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கண்டனர். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்பட 7 மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பிற மாநில பிரதிநிதிகளின் இருக்கைக்கு முன்னிலையில் வைக்கப்பட்ட பெயர் பலகையில் அவர்களின் பெயர் ஆங்கிலத்திலும் அவர்களது மாநில மொழியிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் நடக்கும் அரசு விழாக்களில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் பெயர்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இடம்பெறும். ஆனால் தமிழுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதே தமிழ்நாடு அரசு பின்பற்றும் இருமொழி கொள்கை என்பதை உணர்த்துவதற்காகவே பிற மாநில பிரதிநிதிகளின் பெயர் பலகைகள் இவ்வாறு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அடையாளங்களாக புவிசார் குறியீடு பெற்ற 8 பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த பெட்டியில் வைத்து வழங்கப்பட்டன. பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு புடவை, கன்னியாகுமரி கிராம்பு, ஊட்டி வர்க்கி, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் மலைப்பூண்டு ஆகிய பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. சென்னையில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான ஆலோசனைக் கூட்டம் நடந்து வரும் நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி அது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எழுதியுள்ள கடிதத்தில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை மேற்கொண்டால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தென் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என ஜெகன்மோகன் ரெட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த மாநிலமும் பாதிக்காதவாறு மாநிலங்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த விவகாரம் நாட்டின் அரசியல், சமூக நல்லிணக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்பதால் பிரதமர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க வேண்டும் எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். பெரும் தீ விபத்திற்கு பிறகு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் மீண்டும் சேவைகள் தொடங்கின. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் அருகே உள்ள மின் நிலையத்தில் கடந்த வியாழன் இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு நாள் முழுக்க விமான நிலையம் மூடப்பட்டது.
இதனால் ஹீத்ரோவில் தரையிறங்க வேண்டிய ஆயிரக்கணக்கான விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு பயணிகள் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் சுமார் 2 லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிரமத்திற்கு வருந்துவதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு பின் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் வியாழக்கிழமை அன்று கொல்லப்பட்ட 30 மாவோயிஸ்டுகளில் 16 பேர் பெண்கள் என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சத்தீஸ்கரின் பீஜ்பூர் மற்றும் காங்கேர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் மோதல் நடந்தது. இதில் பீஜ்பூரில் 26 மாவோயிஸ்டுகளும் காங்கேரியில் 4 மாவோயிஸ்டுகளும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த இரட்டை தாக்குதலில் கொல்லப்பட்ட 30 மாவோயிஸ்டுகளில் 16 பேர் பெண்கள் என்றும் சத்தீஸ்கரின் பஸ்தர் சரக காவல்துறை ஐஜி தெரிவித்துள்ளார். கொல்லப்பட்டவர்களில் இடமிருந்து ஸ்னைப்பர், AK-47, கிரேனேடுகள் உள்ளிட்ட உயர் ரக ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த சுந்தர்ராஜ், இதன் மூலம் கொல்லப்பட்டவர்கள் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய புள்ளிகள் என்றும் தெரியவருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி காலத்தில் தீவிரவாதிகள் கண்டவுடன் நெற்றிப் பொட்டில் சுடப்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். 2023 இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பாரத் ஜோடோ யாத்திரைக்காக ஜம்மு காஷ்மீர் சென்றிருந்த போது தீவிரவாதிகளை கண்டதாக கூறியிருந்தார். இதை முன்வைத்து காஷ்மீர் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக பாஜக அரசை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் நேற்று மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தில் பேசிய அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் ஒருவர் காஷ்மீரில் தீவிரவாதியை கண்டதாக கூறியுள்ளார். நாங்களாக இருந்திருந்தால் தீவிரவாதியை கண்டவுடன் நெற்றி பொட்டில் சுட்டிருப்போம் என்று கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது போல் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் பெருமைப்படுத்தப்படுவதில்லை, மாறாக அதே இடத்தில் புதைக்கப்படுகிறார்கள் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் ஹூரியத் உள்ளிட்ட காஷ்மீர் பிரிவினைவாதிகள் மத்திய அரசு முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்கப்பட்டதாகவும், பாஜக ஆட்சியில் பிரிவினைவாதிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், பிரிவினைவாத அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கண்களை மறைத்துக் கொண்டவர்கள் மட்டுமே காஷ்மீர் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை காண மறுப்பார்கள் என்று ராகுலை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் அமித்ஷா. மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடக மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாண்டியாவில் கன்னட அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்களில் குறைந்த அளவிலான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். சிக்மங்களூரில் கன்னட அமைப்பினர் வற்புறுத்தி கடைகளை அடைக்கச் செய்ததால் காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். கர்நாடகா மராட்டியம் இடையே மொழி பிரச்சினை தீவிரமெடுத்துள்ள நிலையில் மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடகா மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் ஒரு சில இடங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கின. அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினரும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இன மோதலால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்திக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு மணிப்பூர் சென்றுள்ளது. வன்முறைகளால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து இடம்பெயர்ந்து நிவாரண முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்களை அக்குழு சந்தித்து பேசியது. அப்போது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க பாடுபடுமாறு மக்களை நீதிபதி BR கவாய் கேட்டுக் கொண்டார். இக்குழுவுடன் மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியும் உடன் சென்றிருந்தார். இது தவிர சட்ட மற்றும் மருத்துவ ஆலோசனை முகாம்களையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர். நீதிபதி BR கவாய் தலைமையிலாக வந்த குழுவை மணிப்பூர் விமான நிலையத்தில் வழக்கறிஞர்கள் குழு வரவேற்றது. இதற்கிடையே காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் 6 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு மணிப்பூர் சென்றிருப்பதை வரவேற்றார். பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்திக்க நீதிபதிகள் வந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி எப்போது வரப்போகிறார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வினவினார். நாக்பூரில் நடைபெற்ற கலவரத்தின் போது சூறையாடப்பட்ட சொத்துகளுக்கான இழப்பீட்டை வன்முறையாளர்களிடமிருந்து வசூலிக்கப் போவதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இழப்பீட்டு பணத்தை செலுத்த தவறினால் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பணம் ஈடு செய்யப்படும் என்று அவர் கூறினார்.
நாக்பூர் சென்ற முதலமைச்சர் பட்னாவிஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். வன்முறையில் ஈடுபட்ட 104 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 92 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்தார். இதுவரை நடைபெற்ற விசாரணைகள் அடிப்படையில் வன்முறைகளின் பின்னணியில் வெளிநாடுகளோ அல்லது அரசியல் நோக்கமோ இருப்பது தெரியவரவில்லை என்றும் தெரிவித்தார். நாக்பூர் அருகே உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீபின் நினைவிடத்தை அகற்றும் விவகாரத்தில் இருதரப்பினரிடையே மோதல் வெடித்ததில் பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருந்தன. ஏர் இந்தியா விமானங்கள் தாமதமாக செல்வது தொடர்கதையாகி வருவதாக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே விமர்சித்துள்ளார். விமானங்கள் தாமதமாவது அதிக தொகை கொடுத்து வரும் பயணிகளை மிகவும் பாதிப்பதாகவும் இதை ஏற்க முடியாது என்றும் சுப்ரியா சுலே தெரிவித்தார். தொடரும் தாமதங்களுக்கு விமான நிறுவனங்கள் பொறுப்பேற்கும் வகையில் கடுமையான விதிகள் தேவை என்றும் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவிடம் சுப்ரியா சுலே வலியுறுத்தியுள்ளார். மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானும் அண்மையில் ஏர் இந்தியாவின் சேவைகள் குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான ஆலோசனைக் கூட்டம் நடந்து வரும் நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி அது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எழுதியுள்ள கடிதத்தில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை மேற்கொண்டால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தென் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என ஜெகன்மோகன் ரெட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த மாநிலமும் பாதிக்காதவாறு மாநிலங்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த விவகாரம் நாட்டின் அரசியல் சமூக நல்லிணக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்பதால் பிரதமர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க வேண்டும் எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார்.